வகுப்பு 4. வழியை கண்டுபிடி, திசைகள். வணக்கம் மாணவ செல்வங்களே, நீங்கள் எப்போதாவது பள்ளிக்கூடம் எங்கே இருக்கிறது அல்லது என் நண்பனின் வீடு எந்த பக்கம் என்று கேட்டிருக்கிறீர்களா? சில சமயங்களில் எந்த பக்கம் செல்வது என்று நமக்கு குழப்பமாக இருக்கும், இல்லையா? நம் வழியை கண்டுபிடிக்க உதவ மிக முக்கியமான ஒன்றை பற்றி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். திசைகள். இன்று திசைகள், அவற்றை எவ்வாறு கண்டுபிடிப்பது, மூலைகள் என்றால் என்ன, வரைபடங்களை எப்படி வரையலாம் என்பது பற்றி வழியை கண்டுபிடி, திசைகள் என்ற தலைப்பில் 4ஆம் வகுப்பு சுற்றுச்சூழல் அறிவியலில் கற்றுக்கொள்வோம். கற்றுக்கொள்வீர்கள். இந்த காணொளியை பார்த்த பிறகு நீங்கள் திசைகள் மற்றும் இடைநிலை திசைகள் என்ன என்பதை புரிந்து கொள்வீர்கள். சூரியனை பயன்படுத்தி திசைகளை கண்டறிவீர்கள். எளிய வரைபடங்களை படித்து வரைவீர்கள். திசைகளை பயன்படுத்தி ஒரு கிராமத்தில் உள்ள இடங்களை அடையாளம் காண்பீர்கள். மண்டல், மாவட்டம் மற்றும் மாநிலம் என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்வீர்கள். முக்கிய வார்த்தைகள். வரைபடம் என்பது இடங்கள் மற்றும் பொருட்கள் எங்கே இருக்கின்றன என்பதை காட்டும் ஒரு எளிய வரைபடமாகும். திசைகள் நாம் செல்லும் வழியில் அல்லது ஏதாவது இருக்கும் இடம் வடக்கு, தெற்கு, கிழக்கு அல்லது மேற்கு. கிராமம் வீடுகளும் பண்ணைகளும் கொண்ட ஒரு சிறிய குடியிருப்பு. மண்டல் பல கிராமங்களை கொண்ட ஒரு பகுதி. மாவட்டம் பல மண்டலங்கள் அல்லது நகரங்களை கொண்ட ஒரு பெரிய பகுதி. மாநிலம் அதன் சொந்த அரசாங்கத்துடன் பல மாவட்டங்களை கொண்ட ஒரு பெரிய பகுதி. நாடு பல மாநிலங்களை கொண்ட ஒரு பெரிய பகுதி, அதன் சொந்த அரசாங்கம் மற்றும் எல்லைகளை கொண்டது. கருத்து வரைபடத்தை பார்ப்போம். நாம் வசிக்கும் இடத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். தந்தை, தாய், குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் ஒன்றாக வாழும்போது அது ஒரு குடும்பம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரே இடத்தில் ஒன்றாக வாழும் பல குடும்பங்கள் ஒரு கிராமமாகின்றன. நம்மில் சிலர் நகரங்களிலும் வசிக்கலாம். நகரங்கள் கிராமங்களை விட பெரியவை, மேலும் அதிகமான மக்கள் மற்றும் கட்டிடங்களை கொண்டுள்ளன. ஒரு கிராமத்திலோ அல்லது நகரத்திலோ நாம் காணக்கூடியவை வீடுகள், பள்ளிகள், தபால் அலுவலகம், பேருந்து நிலையம், வயல்கள், ஏரிகள், சாலைகள் மற்றும் மலைகள். இந்த இடங்கள் எங்குள்ளன என்பதை கண்டுபிடிப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்வோம். திசைகள் என்றால் என்ன, எந்த வழியில் செல்ல வேண்டும் என்பதை அறிய வழிகாட்டுதல்கள் நமக்கு உதவுகின்றன. ரம்யா கஸ்தூரியிடம் தங்கள் தோழி கமலாவின் வீட்டிற்கு எப்படி செல்வது என்று கூறினாள். அவள் தபால் நிலையத்திற்கு தெற்கே செல்லுங்கள் என்றாள். கஸ்தூரி குழப்பமடைந்து தெற்கு என்றால் என்ன என்று கேட்டாள். ரம்யா அதை இவ்வாறு விளக்கினாள். சூரியன் உதிக்கும் திசை நோக்கி நில்லுங்கள். இது கிழக்கு. உங்களுக்கு பின்னால் மேற்கு இருக்கிறது. உங்கள் வலதுபுறம் தெற்கு. உங்கள் இடது பக்கம் வடக்கு.
இவை 4 முக்கிய திசைகள். வடக்கு, தெற்கு, அதாவது தென், கிழக்கு, மேற்கு. இந்த திசைகள் இடங்களை கண்டுபிடிக்க நமக்கு உதவுகின்றன. முக்கிய திசைகளுக்கு இடையே திசைகளும் உள்ளன. இவை மூலைகள் அல்லது இடைநிலை திசைகள் என்று அழைக்கப்படுகின்றன. அவை வடகிழக்கு, அதாவது வடக்கு மற்றும் கிழக்கு இடையே இருக்கும். தென்கிழக்கு, அதாவது தெற்கு மற்றும் கிழக்கு இடையே இருக்கும். தென்மேற்கு, அதாவது தெற்கு மற்றும் மேற்குக்கு இடையே இருக்கும். வடமேற்கு, அதாவது வடக்குக்கும் மேற்குக்கும் இடையில் இருக்கும். எனவே இப்போது நமக்கு மொத்தம் 8 திசைகள் உள்ளன. வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு, வடகிழக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு மற்றும் வடமேற்கு. வரைபடம் என்றால் என்ன? அதை எப்படி பயன்படுத்துவது? ஒரு வரைபடம் என்பது காகிதத்தில் ஒரு இடத்தின் வரைபடமாகும். அது பொருட்கள் எங்கே இருக்கின்றன என்பதை பார்க்க நமக்கு உதவுகின்றன. வரைபடங்கள் சாலைகள், ஆறுகள், பள்ளிகள், மலைகள் மற்றும் பலவற்றை காட்டுகின்றன. வரைபடங்களில் திசைகளும், அதாவது N, S, E, W என குறிக்கப்பட்டுள்ளன. வரைபடங்களின் பயன்கள். இடங்களை கண்டறிய வரைபடங்கள் நமக்கு உதவுகின்றன. நாம் எங்கே இருக்கிறோம், எங்கு செல்ல விரும்புகிறோம் என்பதை வரைபடங்கள் காட்டுகின்றன. வரைபடங்கள் வழித்தடங்களையும் பயணத்தையும் திட்டமிட உதவுகின்றன. சுற்றுலா பயணிகளும் புதிய இடங்களை அறிய வரைபடங்களை பயன்படுத்துகின்றனர். பள்ளிகள், ரயில் நிலையங்கள், மருத்துவமனைகள் மற்றும் பலவற்றில் வரைபடங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. எல்லை என்றால் என்ன? எல்லை என்பது ஒரு இடம் எங்கு தொடங்கி எங்கு முடிகிறது என்பதை காட்டும் ஒரு கோடு. ஒவ்வொரு கிராமம், வீடு அல்லது பள்ளிக்கும் ஒரு எல்லை உண்டு. இது அந்த இடத்திற்கு என்ன சொந்தமானது என்பதை அறிய உதவுகிறது. உதாரணத்திற்கு, பள்ளி எல்லைக்குள் உள்ளது. வெளியே ஒரு காடு எல்லைக்கு அப்பாற்பட்டது. மண்டல் என்றால் என்ன? பல கிராமங்கள் சேர்ந்து ஒரு மண்டலத்தை உருவாக்குகின்றன. ஒரு மண்டலத்தில் மண்டல் பிரஜா பரிக்ஷத் அலுவலகம், தாசில்தார் அலுவலகம், ஆரம்ப சுகாதார மையம், காவல் நிலையம், வேளாண்மை மற்றும் மின்சார அலுவலகம் இருக்கும். ஒவ்வொரு கிராமமும் எங்குள்ளது, அது மண்டல அலுவலகத்திலிருந்து எவ்வளவு தொலைவில் உள்ளது என்பதை அறிய ஒரு மண்டலத்தின் வரைபடங்கள் நமக்கு உதவுகின்றன. இந்த வரைபடங்கள் அதிகாரிகள், விவசாயிகள், ஆசிரியர்கள் மற்றும் பலருக்கு உதவியாக இருக்கும். மாவட்டம் என்றால் என்ன? பல மண்டலங்கள் சேர்ந்து ஒரு மாவட்டத்தை உருவாக்குகின்றன. ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட ஆட்சியரகம், ஜில்லா பரிஷத் அலுவலகம், மாவட்ட மருத்துவமனை, பிற அரசு அலுவலகங்கள் இருக்கும். மாவட்ட வரைபடம் மக்கள் மண்டலங்கள், அலுவலகங்கள், பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகளை கண்டறிய உதவுகின்றன. நமது மாநிலம் தெலுங்கானா. தலைநகரம் ஹைதராபாத். நதிகள் கோதாவரி, கிருஷ்ணா, மூசி, துங்கபத்ரா. பயிர்கள் நெல், கரும்பு, சோளம். காடுகள்
அடிலாபாத், நிர்மல், மஞ்சேரியல், கொமாரம் பீம். சரி குழந்தைகளே, நாம் என்ன கற்றுக்கொண்டோம்? திசைகள்: வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. மூலை திசைகள்: வடகிழக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு மற்றும் வடமேற்கு. கிராமம், மண்டலம், மாவட்டம் மற்றும் மாநிலம். வரைபடங்களை எவ்வாறு பயன்படுத்துவது? நிஜ வாழ்க்கையில் வரைபடங்கள் ஏன் முக்கியம்? சரி, நாம் இதை சொல்லலாமா? திசைகள் வழியை காட்டுகின்றன. வரைபடங்கள் ஒவ்வொரு நாளும் நமக்கு உதவுகின்றன. மாணவர் அறிவு மதிப்பீடு. சரியான பதிலை தேர்வு செய்க. கேள்வி 1. குடும்பம் என்றால் என்ன? ஆ. ஒன்றாக வாழும் விலங்குகளின் குழு. ஆ. ஒன்றாக வாழும் மக்கள் குழு, அதாவது தந்தை, தாய், குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள். இ. வெவ்வேறு இடங்களில் வாழும் மக்கள் குழு. ஈ. மேலே உள்ள எதுவும் இல்லை. கேள்வி 2. பின்வருவனவற்றில் எது முக்கிய திசை அல்ல? ஆ. வடக்கு. ஆ. தெற்கு. இ. வடகிழக்கு. ஈ. மேற்கு. கேள்வி 3. நீங்கள் சூரியன் உதிக்கும் திசை நோக்கி நிற்கும் போது உங்கள் முன்பக்கத்தில் எந்த திசை உள்ளது? ஆ. வடக்கு. ஆ. தெற்கு. இ. மேற்கு. ஈ. கிழக்கு. கேள்வி 4. ஒரு வரைபடம் எதை காட்டுகிறது? ஆ. வெறும் சாலைகள். ஆ. வெறும் கட்டிடங்கள். இ. சாலைகள், ஆறுகள், பள்ளிகள், மலைகள் மற்றும் பலவற்றின் இருப்பிடங்கள். ஈ. மேலே உள்ள எதுவும் இல்லை. கேள்வி 5. மண்டல் என்றால் என்ன? ஆ. ஒரு பெரிய நகரம். ஆ. பல கிராமங்கள் ஒன்றாக கூடிய இடம். இ. ஒரு அரசு அலுவலகம். ஈ. ஒரு பள்ளி கட்டிடம். பின்வரும் கேள்விகளுக்கு பதிலளிக்கவும். கேள்வி 1. உங்கள் வீட்டின் 4 திசைகளிலும் நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள்? கேள்வி 2. உங்கள் பள்ளியை சுற்றி என்னென்ன இருக்கிறது? கேள்வி 3. படத்தை பார்த்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கு பதிலளிக்கவும். சந்துவை சுற்றியுள்ள வெவ்வேறு திசைகளில் உள்ள இடங்கள் யாவை? கேள்வி 1. எல்லைகள் என்றால் என்ன? உங்கள் கிராமத்தின் எல்லைகளுக்கு பெயரிடுங்கள். கேள்வி 2. ஒரு மண்டலத்திற்கும் ஒரு மாவட்டத்திற்கும் உள்ள வேறுபாடுகளை எழுதுங்கள். கேள்வி 3. கிராமங்களுக்கும் மண்டலங்களுக்கும் இடையிலான தொடர்பு என்ன? பின்வரும் கேள்விகளுக்கு 2 வரிகளில் பதிலளிக்கவும். கேள்வி 1. நாம் எப்போது வரைபடங்களை பயன்படுத்துகிறோம்? வரைபடங்களிலிருந்து நீங்கள் என்ன தகவல்களை பெற்றீர்கள்? கேள்வி 2. வரைபடங்களின் பயன்கள் என்ன? ஏன்? கேள்வி 3. செய்வோம் வாருங்கள். உங்கள் வகுப்பறையின் மூலைகளை பாருங்கள். எந்த மூலையில் குப்பை தொட்டி அல்லது அலமாரி இருக்கிறது? அந்த திசையை உங்களால் பெயரிட முடியுமா? பாடத்திட்ட பணி. வீட்டிலிருந்து பள்ளிக்கு செல்லும் பாதையை காட்டும் ஒரு சுவரொட்டியை உருவாக்குங்கள். ஒரு பாதை வரைபடத்தை வரைந்து பள்ளிக்கு செல்லும் வழியில் நீங்கள் பெறும் அனைத்து முக்கியமான பொருட்களையும் காட்டுங்கள். சரியான அடையாளம் மற்றும் சின்னத்தை பயன்படுத்துங்கள். மீண்டும் சந்திப்போம் குழந்தைகளே.